ஐபிஎல் மேட்ச்ல ஸ்டேடியத்துக்குள்ள அவங்க அடிச்சுக்கிறத விட ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்தா இவங்க அடிச்சுக்கிறது பெரும்பாலால இருக்கு. பாத்தீங்கல்ல, அவங்க அப்படியே அடிச்சு நிக்கட்டும், நாம கேமராமேன்ட்ட போயிடலாம். நாம பால் எங்க போகுதுன்னு போக்கஸா பார்த்து நிப்போம். அவர் எந்த புள்ளைய காமிக்கலான்னு போக்கஸா பார்த்து நிப்பாரு. நாம எந்த டீம் வின்னாவும் ஆர்வமா பார்த்து நிப்போம். அவர் எந்த பொண்ணை காமிக்கலான்னு தீவிரமா தேடி நிப்பாரு. ஆனா நீங்க காமிங்க, நான் தப்பே சொல்லல, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் இன்ஸ்டா ஐடியும் சேர்த்து போட்டு காமிங்க. தேடுறதுக்குள்ள டயர்ட் ஆயிருது. வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு வலிக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற. ஆனா கேமராமேன் என்ன பாராட்டலாம். போன வருஷம் இந்த புள்ள, இந்த வருஷம் இந்த புள்ள, அடுத்த வருஷம் நம்ம கூட ஒரு சில சுத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட வர ஸ்டேடியத்துக்கு 7000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கணுங்க கூட அவ்வளவு பேச மாட்டாங்க. மேட்ச் ஆடுறவங்க கூட அவ்வளவு பேச மாட்டாங்க. ஆனா இவங்க அச்சாம்பரம் அடி புச்சாம்பரம் புடி, 3வது ஓவர்ல 3 சித்தப்பா, 7வது ஓவர்ல 7 பெரியப்பான்னு பேசுவாங்க. ஜெய் 4 வார்த்தை பேசாம முடிச்சப்பான்னு போங்க. சொல்லிட்டாருடா கவர்னர். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் அது இதுன்னு பேசுவாங்க. நாமளும் 4 கருத்து சொல்லுவோம். நமக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒரு இலவும் தெரியாது. எப்ப பாரு அதை பத்தியே பேசுறாங்க. நம்மளால பேச முடியல. அந்த வைத்தியச்சல் தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? வழக்கமா எல்லாரும் சொல்லி முடிக்கிற மாதிரியே முடிக்கிறேன். எந்த டீம் வின் ஆகும்னு கமெண்ட் பண்ணுங்க.